பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அது உண்மையான பயமாக இருந்தால், அதாவது ஒரு பாம்பு வந்து புஷ் நின்றுது, பயந்தான். ஐயா அந்த பயமே இல்லைன்னு அது பொத்திட்டு போடுவோம், அது பயந்தான். அந்த மாதிரி உண்மையான பயம் அப்படிங்கிறது சிலது. ஆனால் நம்மள பல பேர் பொய்யான பயங்கள்லாம் இருப்போம். என்னால் எதையானே படிச்சிருப்போம், எதையானே கேட்டிருப்போம், எதையானே செஞ்சுருப்போம், ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்துகிட்ருப்போம். அப்போ எதேச்சியாக சாதாரணமாக நான் போய் வெளில போயிட்டு வரேன்டி, ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்கு மேலே ஆனால் கூட கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஏதாவது துண்டை சுற்றி எடுத்து தோளில் போட்டு வெளியில் கிளம்பினா கூட, இவர் பத்திரமா போயிட்டு வரணுமே, அதுக்குள்ளே எதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு கோணைக்தியாக நமக்கு தோணும். அது மாதிரியா ஏதோ ஒரு குழந்தை ஏதோ பஸ்ஸில் கீழே வந்துட்டு மேலே வந்துட்டுனா நம்ம குழந்தை பத்திரமா போயிட்டு வரணுமா வராதா, இதுக்கு எதாவது ஆகிடுமா அப்படிங்கிறதாக நமக்கு மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் நமக்கு வந்துருமோ நினச்சே பல பயம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பயங்களாக நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, சுந்தரகாண்டம் வாசிக்கலாம், அல்லது ஹனுமார் கோயிலுக்கு போய் ஹனுமாரை வழிபட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி பயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கி மனசுக்கு நிம்மதியாக